தோத்து போனது வெளியே சொல்லக்கூடாது, ஓட்டை கட்டி வைக்கணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க. இப்போதைக்கு பச்சை பச்சை நாங்க சொல்றோம். அன்பு மாதிரி அறிவாளிகள் காசை செலவு பண்றாங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? நான் சொல்றது எளிமையான 5% போட்டேன், அது அப்பீல் ரிவிஷன், அது ஒரு பக்கம் எழுதினே இன்னொரு பக்கம் கோரிக்கை மனு கூட, கோரிக்கை மனுக்கு ஆர்டிவி போடு, 5 ஆர்டிவி போடு. இடையில அதிகாரி 30 நாள் பதில் தர மாட்டான், ஒப்புச்சு தர மாட்டான், அதுக்கு அதிகாரி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டான், அதுக்கு ஒரு புகார கூட குழப்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்க முடிவு வந்துடும். இந்த அன்புக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, ஆக்கிரமிப்பாங்கன்னா விட மாட்டான், இந்த ஆள் பெருசா போட்டிருக்கலாம், இந்த ஆள் போட்ட பெருசா பிரதமர் வருது, ஜனாதிபதி வருது, கவர்னர் வருது, முதலமைச்சர் வருது, தலைமைச் செயலர் வருது, உள்துறை செயலர் வந்திருக்கு, டிஜிபி வந்திருக்கு, வேளாண் துறையில 10 அதிகாரி அனுப்பியிருக்கலாம், பொதுப்பணித்துறையில 10 அதிகாரி அனுப்பியிருக்கலாம், காவல்துறையில 10 அதிகாரி கடலாசி அனுப்பியிருக்கலாம். இந்த ஆள் லூஸ் தரமா எல்லாத்தையும் பெருசும் போட்டா எல்லா பையனும் நீ கேள்வி கேட்கலாம். ஒரு சின்ன குட்டைக்கு இந்த ஆள் ஊர்ல எல்லாத்தையும் பெருசும் போட்டு எல்லா பையனும் நீ கேள்வி கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் நான் உட்காந்து ஃபைல் போட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், பதில் எழுதிட்டு இருக்கிறேன், முடியவே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இந்த ஆக்கிரமிப்பாட்ட வேலையை கொஞ்சம் செய்வாங்க. அதுல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படியே நல்ல இதுலயே விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை வராம இருக்கிற இந்த ஆக்கிரமிப்பாட்டுவான். இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவான்னு எதிர்பார்ட்டி விட்டு இந்த அன்பை கையால உடனே பிரச்சனை போடக்கூடாது. அந்த ஆள் பதில் வேலையா போச்சு, அந்த ஆள் கையால உடைக்க என்ன நீளம் ஒரு பஞ்சாயத்துல நீளம் ஒரு பெரிய மனுஷன் அந்த ஆளை கூட சரி பண்ண முடியல அப்படிம்பாங்க. முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க வரமாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்கிரமிப்பாளர் கூப்பிட்டு, தம்பி அந்த ஆள் கோர்ட்டுக்கு போற மாதிரி தெரியல, நீங்க போயிருங்க அப்படிமா. ஆக்கிரமிப்பாளர் கோர்ட்டுக்கு போவான். நீங்க என்ன பண்ணி நீங்களும் பைத்திட்டு கோர்ட்டுக்கு போங்க, செலவு கம்மியாக தான் ஆகும். ஏன்னா அவன் தான் கோர்ட்டுக்கு போயிடுவான் செலவு பண்ணி. நீங்க ஒரு வக்கீல் வச்சு கேஸை வாட்ச் பண்ணி அதை நீங்களே வாட்ச் பண்ணீங்கன்னா கேஸ்ல ஆக்கிரமிப்பாளர் தோத்து போயிடுவான். நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லுவோம், அகற்றிடுவாங்க. சொந்த காசுல அவன் சூனியை வச்சுக்குவான். இதை நான் சொன்னா சட்டம் படித்த 30 ஆண்டு காலம் வழக்கு தொழில் செஞ்சுட்டு நானு கோர்ட்டுக்கு போகாதீங்க பிரச்சனை போறீங்கன்னு சொன்னா அன்பு ஒருத்தர் கிடையாது. இப்ப நான் இவ்வளவு ஏன் அன்பு மேல கோவப்பட்டேன் அப்படின்னா, அன்பு என் பாஸ்துவி தம்பி, அவர் நான் கோவப்படவே இல்லை. இந்த மாதிரி அருண்குமார் இன்னைக்கு வரல, 100க்கும் மேற்பட்ட லூசு பையன் நம்ம கிட்ட. இந்த காசை என்கிட்ட புத்தகமா போட்டு கொடுத்துருவோம் இல்லையா? காசுனால புத்தகம் போடாம வச்சுக்கிறேன். மன இருக்கும் காட்டுங்க, அட்டையில புத்தகம் தாங்க. இந்த புத்தகம் விற்பனையா கொடுத்தோம், இலவசமா தானே கொடுத்தோம். பிடிஎஃப் கொடுத்துருக்கோமா இல்லையா? இது வரைக்கும் நாம 20 புத்தகம் போட்டுருக்கோம், இலவசமா போட்டு வந்துருக்கிறோம். இதை பிரிண்டே பண்ணி கொடுத்துருக்கிறோம். எதுக்கு? அது பாருங்க, தரமான பிரிண்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நகைக்கடை விளம்பர பேப்பர் மாதிரி, கேட்லாக் புக் மாதிரி. எதுக்கு இந்த புத்தகத்தை இவ்வளவு தரமா போட்டு கொடுத்துருக்கோம்னா, இதுதான் உங்களுக்கு பைபிள் மாதிரி, குரான் மாதிரி, பகவத்கீதை மாதிரி பெட்சன் போடுவது எப்படின்னு ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துருக்கோம். என்னது பெட்சன் போட்டு ஒரு புத்தகம் போட்டு இலவசமா கொடுத்துருக்கோம். கொடுத்தமா இல்லையா? பிடிஎஃப் கொடுத்துருக்கோமா இல்லையா? இதை யாராவது முழுசா படிச்சு என்கிட்ட விமர்சனம் பண்ண இருக்கீங்களா? படிக்கிறீங்க, தூக்கி எறிஞ்சிடுறீங்க. போன கோர்ட்டுக்கு போன இந்த 40,000 என்கிட்ட கொடுத்துருந்தா, இந்த 40,000 என்கிட்ட கொடுத்துருந்தா ஆக்கிரமிப்பு எப்படி புத்தகத்தை போட்டு இலவசமா கொடுத்துருக்கோம்ல, ஒரு 100 உயிர் போயிருக்குல்ல. திரும்ப அங்க வந்து நிக்கிறோம். கொஞ்சம் உங்ககிட்ட மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப செல்வம் பாருங்க, ஒரு செய்தி சொன்னார், 300 RTA 6,000 ரூபாய் செலவாகுது, 3 முறை 18,000 செலவாகுது அப்படின்னு. ஆமா, உண்மைதான். இந்த அனுபவத்தை என்கிட்ட சொன்னா பகிர்ந்துக்கிட்டா இந்த 300 RTA 100 குறைக்கணும். 300 RTA 100 குறைச்சு அந்த கிராமத்துல ஊழல் ஒழிப்புக்கான வழியை திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். திட்டமிடுறோம் கூட சேர்த்து பண்றோம். இந்த 300 RTA 1000 RTA வச்சிருக்கோம். 300 RTA ஒரு பஞ்சாயத்து 300 RTA நான் எதுக்காக 300 RTA போட்டேன்? ராமச்சந்திரன் அடி வந்துருச்சு, கிராமத்துல ஊராட்சியில ஊழல் தட்டிக்காக அடி விடுது. ஒரே இடத்துல ஒரு 300 RTA போட்டு அந்த பஞ்சாயத்து அரசு பைத்தியம் ஆக்கணும். இதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கு, ஊழலை கண்டுபிடிப்பதற்கு அல்ல. நான் மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுடைய அனுபவங்கள் நான் வாங்கிக்கிறேன், உங்களுடைய தோல்வியை நான் வாங்கிக்கிறேன், உங்களுடைய வெற்றியை நான் காதல வாங்கிக்கிறேன். வெற்றி பெற்ற ரகசியத்தை வெளியே சொல்றேன். இதெல்லாம் ஜெயிக்கிற வழி செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க எங்கெல்லாம் தோத்து போனீங்களோ அதுல அனுபவத்தை கையில் எடுத்துக்கிறோம். அந்த அனுபவத்திலிருந்து தோல்வி அடையறதுக்கு வழி என்ன, தவிர்ப்பதுக்கு என்ன வழி, அதை நான் வெளியே சொல்லிட்டு இருக்கிறேன். இதை திரும்ப 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 நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு அவுட்புட் இல்லை, உங்ககிட்ட எனக்கு பதில் இல்லை. இதை கொஞ்சம் மாத்திங்க. நான் தான் சொல்லிட்டேன், போன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கிறேன், கடிதம் எழுதுங்கிறேன். ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல நல்ல தகவல் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். அன்பு மாதிரி ஆளுங்க மட்டும் நான் போன் பண்ண சொல்லி சொன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா 40,000 செலவு பண்ணிடுவோம். போன் பண்ண இருந்தாலும் வண்டியா திட்டுவான். மைக்கிலே அப்படி திட்டக்குள்ள தனியா பேசும், என்ன திருத்திட்டோம் எம்மா திருத்திட்டோம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க திட்டுறது இல்ல, அறிவுரை தான். திட்டுறதுனா வேற. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி, எனக்கு 53 வயசு ஆகுது. தினமும் குறைந்தபட்சம் நான் 3 மணி நேரம் போன்ல பேசுறேன். எவ்வளவு நேரம் நான் திட்டுட்டு சொல்லுங்க?
நான் சந்தோஷமா பேச விரும்புறேன், சந்தோஷமா கூட பழக விரும்புறேன். அதுக்கான சூழல் இல்லாம இருக்கு. இது ஒரு வருத்தமான விஷயம். யாரையும் பேசு. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? நம்ம சௌரியம் எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? ட்ரெயின் போகணும், பஸ் எல்லாம் போகணும், எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? என்ன அவள் கடைசி முடிச்சுட்டு அவள். ஓகே, அடுத்த யார் பேசணும்? நான் மட்டும்தானா? வேற வரைக்கும் போயிடலாமா? நம்முடைய மாநில செயலர் சதீஷ்குமார் நிறைவேறிக்கு முன்பாக பேசுகிறார். முறையா பேசுறேன், இடையில பேசுறேன். 10 ரூபாய்க்கும் என்ன பணிகளை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம அதை ஒருங்கிணைஞ்சு செய்யறோமா? நம்ம நினைச்சதை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, செய்யற பணிகளை நம்ம வந்து தலைமைக்கு தெரியப்படுத்துறோமா? தெரியப்படுத்துறது இல்ல. ரொம்ப ராணுவ ரகசியமா இருக்கிறீங்க. மிலிட்டரிக்கு போக வேண்டிய ஆளுங்க தான் எல்லாம் பொதுவாக இருக்கீங்க பாத்தீங்கன்னா. சரி, ஏன் தெரியப்படுத்தணும்? இங்க நம்முடைய சகோதரர் அதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு போராடிட்டு இருப்பாரு, வழி தெரியாம இருப்பாரு. நீங்க அதுல வெற்றி பெறீங்க அப்படின்னா அந்த வழிமுறைய பதிர்வாயத்தினுடைய நம்முடைய தலைமை மூலமா, நம்முடைய முகநூல் மூலமா, நம்முடைய வாட்ஸ்அப் பகிர்வு மூலமா அவருக்கு தெரியப்படுத்தும் போது ஒண்ணு அவர் உங்களை தொடர்பு கொண்டு அவர் வெற்றி பெறதுக்கான வழியை தெரிஞ்சுக்குவாரு. இதே மாதிரிதான் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை போராடிட்டு இருப்பீங்க, அதுக்கான வழிமுறை தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க. வெற்றி பெற்றவங்க அந்த செய்தியை சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப நாங்க வழக்கறிஞர் இருக்கோம் அப்படின்னா சாருடைய 30 ஆண்டு கால அனுபவம் எடுத்துக்கிறோம், அவர்கிட்ட வந்து நாங்க கத்துக்கிறோம், உங்களுக்கு சொல்லி தராங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது. நாங்க எந்த துறையில சொல்லுவாங்க, சிவில் வழக்கறிஞர், கிரிமினல் வழக்கறிஞர் அப்படிம்பாங்க. கம்பெனி சட்டம் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இருப்பாரு. இந்த மாதிரி அந்த வழக்கறிஞர் துறையிலேயே எப்படி மருத்துவர் சொல்லுவாங்க, குழந்தைகள் மருத்துவர், பொதுநல, இப்படி நம்முடைய சமூக ஆர்வலர்களையும் ஒரு பெரியவர் இருக்கு பாத்தீங்கன்னா. ஒருத்தர் கல்குவாரிக்கு மட்டுமே போராடுவாரு. சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இல்லையா, கல்குவாரி மணல் பிரச்சனைய எடுக்க கூடாது, எடுக்கவே கூடாது, யமனை பக்கத்துல போய் புரட்டி பார்க்க கூடாது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அப்படி யாராவது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கான வழிகாட்டுதல் எப்படி எடுக்கணும், யாரோட இணைஞ்சு நீங்க செய்யணும்ன்றதையும் உங்களை நாங்க தத்து கொடுத்துறோம். அந்த மாதிரி ஆமா சார், முகிலன் இருக்காரு, அவர்கிட்ட உங்களை நாங்க தத்து கொடுத்துறோம். இன்னையில இருந்து இவங்களை வச்சுக்கீங்க அப்படின்னு கொடுத்துறோம். நாம சில வழிமுறைகளை பின்பற்றி குறிப்பா கிராமப்புறங்கள்ல ஊழல் ஒழிக்கிறோம். இங்க பேரூராட்சி நகராட்சியில இருந்து வந்திருக்காங்க, யாராவது என்ன கை தூக்குங்க. சந்தோஷம், புரிஞ்சிருக்கீங்க. அதாவது கிராம பகுதிகள் முக்கியத்துவம். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பேரூராட்சிங்கிறது கொஞ்சம் கிராமத்தோட பெரிய ஊரா தான் இருக்கும், அதுக்கு மேல பெருசா இருக்காது. அந்த விஷயங்களுமே நம்ம இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நகராட்சி ஊழலுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது மூலமா தயவு பண்ணி சொல்றேன், வெற்றி செய்திகள் நிறைய வெற்றி பெறீங்க. உங்களுடைய தொடர் முயற்சி, தொடர் உழைப்பு, எருமையோட பொறுமையா இருந்து வெற்றி பெறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு பெருமை, சத்தியமா சொல்லணும். சமூக ஆர்வலர்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சமூகத்தின் மேல் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டு கோபம் வருதோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு பொறுமை முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா தான் நடக்கும். நல்ல காரியங்கள் எங்கேயும் எடுத்தோடனே நடக்காது. நம்ம நெல்லை விதைச்சோம் அப்படின்னா 90 நாள் ஆகுது ஒரு அரிசி எடுத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு. அது போல நல்ல விஷயங்கள் உடனடியா கிடைக்காது. உடனடியா கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. அந்த வழிமுறை தவறானது. நீங்க பண்ற முயற்சியில தோல்வி வருது அப்படின்னா அப்பதான் நீங்க சரியா முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். எடுத்தோடனே வெற்றி கிடைக்குது அப்படின்னா நீங்க தவறான பாதையில போறீங்க அப்படின்றத விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா. நீ போகக்கூடிய பாதை யாரோ போன பாதையில நீ போயிட்டு இருக்கிற. நீ போறக்கூடிய பாதை கரடுமுரடான பாதையா இருந்தா நீ பாதையை உருவாக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாதையை உருவாக்குறவங்களா, இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறவங்களா தான் நாங்க பாக்குறோம். இந்த நிகழ்ச்சி வரதுக்கு கிட்டத்தட்ட 700 பேர் அனுமதி கேட்டு உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த அரங்கத்தினுடைய சீட்டை எண்ணிக்கை மனதில் கொண்டு உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் ஆணையத்துக்கு மோசமான தகவல் ஆணையம் விருது கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட அனுமதி கேட்டவங்க மட்டும் ஒரு 800 பேரு, அனுமதி கேட்காம வரணும்னு நினைச்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சுதந்திர போராட்ட காலத்துல அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில 1% குறைவானவங்க தான் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு 2வது சுதந்திரமாம் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை அதனுடைய
ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் இந்த மக்களுக்கு பயனடைய வைக்கணும் அப்படின்னு இந்த சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற நாம இந்த சிறிய எண்ணிக்கையில் இருந்தாலும் நம்மை போன்ற எண்ணம் கொண்டவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் நமது பின்னால் தமிழகத்திலே நம் பின்னால் அணிவதற்கு தயாராக உள்ளனர் என கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமணம் அவர்கள் ஒரு 5 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மோசமான தகவல் ஆணையர் விருது விழாவிற்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தகவல் ஆர்வலர்களுக்கு முதலில் நன்றி. இந்த தகவல் ஆணையம் தொடர்ந்து தங்களது கடமைகளை மறுத்து வருவதற்காகவே 10 ரூபாய் இயக்கமும் பல்வேறு அமைப்புகளும் இணைந்து இந்த தகவல் ஆணையத்தை சீரமைப்பதற்காக 3 வருட காலம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதில் வெற்றி கிட்டும் வரை நாம் அனைத்து விதமான போராட்டங்களையும் நமது 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் உள்ளடங்கிய தலைமை குழு அடங்கிய ஆலோசனைகளின் அடிப்படையில் தொடர்ந்து முயற்சிப்போம். உண்மையிலேயே தகவல் ஆர்வலர்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனையை நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே பயிற்சி கொடுக்கணும். நான் பயிற்சியும் எடுக்க மாட்டேன், பயிற்சியும் சரியா கொடுக்க மாட்டேன். எக்மோருக்கு வடக்கு பக்கமா போனா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஆனா நம்ம வடக்கு போகணும்னு தெரிஞ்ச மேற்கு பக்கம் போறோம். அந்த ஆட்டிடியூட நாம மாத்திக்கணும். இதுக்காக தான் நம்மளுடைய பொதுச் செயலாளர்கள் தலைமை பண்புள்ள 20க்கும் மேற்பட்ட நம் அமைப்பினுடைய தியாகிகள் அவங்களுடைய உணவு நேரத்தை மாத்திக்கிட்டு, உறக்கத்தை மாத்திக்கிட்டு, பல்வேறு முக்கியமான பணிகளை தள்ளி வச்சுட்டு, ஓய்வை தவிர்த்துட்டு, கண்ணு விழிச்சு மூளை கசக்கி உடம்பு நொந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதை நாம பயனுள்ளதா மாத்திக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்காரு, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். எனக்கு நைட்டு 12:30 மணிக்கு ஒரு செய்தி தேவைன்னு வாட்ஸ்அப் போட்டு காலைல 10 மணிக்கு பதில் போடுவான்னு சொல்லிட்டு நம்ம மாநில செயலாளருக்கு 12:30 மணிக்கு போட்டுட்டு நான் படுத்துட்டேன். அவரு முடிச்சுட்டு தூங்கிட்டாரான்னு தெரியல, புளுட்டிக் வரல, தூங்கிட்டாரு. நான் படுத்துட்டேன். நான் படுத்த 15வது நிமிஷம் நான் கேட்டது ஒரு பதில், அவர் அனுப்பிச்சது 30 மாடல். அவர் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. நீங்களே இப்ப யாருக்கும் தெரிஞ்சுங்க, நான் சொல்ல மாட்டேன் என் வயல, கேட்டீங்களா? அதனால அவங்களுடைய கடினமான உழைப்புக்கும் அவங்களுடைய தியாகத்துக்கும் நாம தொடர்ந்து மதிப்பளிச்சு தலைமை பண்புகள் தலைமை சொல்றபடி அவங்களுடைய வழிகாட்டுதல்படி நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுங்கிறத தொடர்ந்து நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா இந்த தகவல் ஆணையம் இந்தியாவில் இருக்கிற அனைத்தையுமே நம்மளால மாற்றி அமைக்க முடியும். அவங்கள மக்களுக்கான ஆணையமா கொண்டு வர முடியும். பொறுப்பில்லாத தகவல் அலுவலர்களை பொறுப்பான தகவல் அலுவலர்களாக மாற்றுறதுக்கான வெற்றி கூடிய விரைவில் கிடைக்கும். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நன்றி சொல்லுவாங்க. நான் குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நன்றி சொல்றேன். என்ன காரணம்னா, இப்ப எல்லாம் உட்காந்துறோம் இல்லையா, பேசுறோம் இல்லையா, சாப்பிடுறோம் இல்லையா, இது எல்லாமே பின்னாடி பேக் பண்ண இவருக்கு திருமணம் தான் சொன்னாங்க. வர முடியல, அவர்தான் 3 நாள் சுற்றிக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. புரியுங்க, நாங்கள் மேடையில் பண்ண முடியாது. அவர் பேசுறா இது நிகழ்ச்சி முடியாது. அதான் அவர் பேச வச்சது. அவர் 12 மணிக்கு ஏதோ மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் நீங்க போகாம வந்திருப்பேன், மெசேஜ் பண்ணாங்க. எல்லாரும் 12 மணிக்கு வச்சு மெசேஜ் வெயிட் பண்ணுவாங்க. அனுப்ப பண்ணுறேன்.
அடுத்தபடியாக நம்முடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் நாமக்கல் ஈரோடு